வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான ஓய்வு நாள் காலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கு 2-3 பேர் உம்முடைய நாமத்தினாலே கூடி வருகிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியிலே பிரசன்னராய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவருக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மகிமை எங்களுக்குள்ளே உதித்து இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் புது சிருஷ்டிகள் ஆக்கப்பட்டு இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை தேவ நீரூற்றாக மாற்றி இருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உள்ளே நாங்கள் பெரியவர்களாக இருக்கிறோம், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய எஞ்சினாக எங்களை மாற்றி இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, அப்பாமை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, உள்ளான மனுஷன்லே ஆண்டவரே, நீர் எங்களை வினோதமான ஆட்களாக நீர் மாற்றி இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வல்லமையான மக்களாக மாற்றி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே இங்கு நடக்கிற எல்லாவற்றின் மூலமாகவும் தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். நாங்கள் பாடல்களை பாடி துதித்து கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் ஒவ்வொரு இருதயங்களையும் நிறைக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, தேவ பிரசன்னம் ஒவ்வொருவருக்குள்ள இருந்தும் வழிந்தோடட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே, வித்தியாசமான தெய்வீக மண்டலத்துக்குள்ளாக எங்களை கொண்டு செல்லும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, எங்களுடைய மனக்கண்களெல்லாம் பிரகாசிக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய மனக்கண்களை ஆண்டவரை பிரகாசிக்க செய்வீராக. ஆண்டவரே, அப்பா, உள்ளான மனுஷனுடைய கண்களை திறந்து நாங்கள் உள்ளே எங்களை என்னவாக நீர் மாற்றி இருக்கிறீர் என்பதை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தருடைய வார்த்தை தெளிவோடும் அபிஷேகத்தோடும் வல்லமையோடும் இன்றைக்கு புறப்பட்டு செல்லட்டும். கேட்கிற மக்களுடைய இருதயங்களிலும் வாழ்க்கைகளும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். திருவிருந்து ஆராதனைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை அதன் மூலமாக செய்வீராங்க. தெய்வீக சுகத்தையும் தெய்வீக வல்லமையும் தெய்வீக பலனையும் எங்களுக்கு இம்பார்ட் பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவரே, சேக்கரிகளை வாசிக்கிறோம், ஆராதனை நடத்துகிறோம், உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, அவர்களை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் புகழ, உம்முடைய அன்பிலே நாங்கள் வேரூன்ற எங்களுக்கு எல்லாவற்றிலும் உதவியும் ஒத்தாசையும் செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். துதி கன மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். அவர் உண்மையுள்ள தேவன். அவர் சொன்ன வார்த்தைகள் ஒன்றுமே தவறி போகாது. மரித்து போயிருந்த சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்த தேவன் இன்று நம்மில் எத்தனையோ மரித்து போன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கின்றது. அவைகள் எல்லாம் குறித்த காலத்திலே அந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறும். மரித்து போன அந்த காரியங்கள் எல்லாம் உயிர் பெறும். தாவீதை உயர்த்திய தேவன் நம்மையும் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. குழியில் போடப்பட்ட யோசேப்பின் வாழ்வை, அவனுடைய தலையை உயர்த்திய தேவன் நம்மையும் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நாம் செய்ய வேண்டும். நாம் தேவனை விசுவாசிக்க வேண்டும். அவரை விசுவாசித்தால் மாத்திரம் போதும். இவை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன காரியங்கள் நடைபெற வேண்டும் என்று இருக்கின்றதோ அந்த காரியங்கள் எல்லாம் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறும். இந்த காலை வேளையிலே உற்சாகமாய் அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்காய் நன்றி சொல்லி நம் தேவனை ஆராதிப்போம். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம்.
நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். மரித்துப் போன சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தையே. மரித்துப் போன சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தையே. உரித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். வாக்குத்தத்தங்கள் இயேசுவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றோ இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றோ இருக்கின்றதே. அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தை
தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமென், ஆமென், வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், 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 வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை நாம் ஒரு நாளும் மறக்கவே கூடாது. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமாவே கர்த்தருக்கு முழு உள்ளத்தோடு நன்றி சொல்லு என்று சொல்லி, நாமும் நம்மை மீட்ட தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார். நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்கி இருக்கிறார். நம்முடைய ஜீவனை மீட்டு எடுத்திருக்கிறார். கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நம்மை முடிசூட்டி இருக்கின்றார். நன்மையினால் நம்முடைய வாழ்நாளை திருப்தியாக்கி இருக்கின்றார். கழுகிற்கு சமானமாய் நம்முடைய வயதை திரும்ப வால வயது போல ஆக்கியிருக்கின்றார். நம்முடைய பலன் ஒருபோதும் குறைந்து போகவே இல்லை. ஒவ்வொரு நாளும் நம்மை அவர் நடத்தி வருகின்றார். ஆகவே நாம் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை நம்முடைய தேவனுக்கு இந்த காலை வேளையிலே செலுத்துவோம். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த ஒரு நாளும்
என்னை படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். என் வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. உன் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். நம் இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. அல்லேலூயா. கரங்களை தட்டி நம் தேவனை மகிமைப்படுத்துவோம். நாம் அனைவரும் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம்.
கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர் நம்முடைய தேவன். அவர் சர்வ ஞானியாய் இருக்கிறார். நம்மால் ஒன்றுமே முடியாது, இனி வாழவே முடியாது என்ற சூழ்நிலையில் அவருடைய கரம் நம்மை விட்டு விலகாமல் இருக்கும். அல்லேலூயா. அவரால் எல்லாம் கூடும். நம்முடைய தடைகளை எல்லாம் தகர்த்து போட அவரால் முடியும். நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்க அவரால் முடியும். நம் தரித்திர நிலைமையை மாற்ற அவராலே முடியும். வெறும் கோலும் கையுமாக வந்த யாக்கோபை இரு பரிவாரங்களோடு திரும்பி வர பண்ணின தேவன் இன்று ஒருவேளை நம்மிடம் ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்மை உயர்த்த அவரால் முடியும். நம்மை செழிக்க வைக்க அவரால் முடியும். நாம் ஆரோக்கியமாக நம்மை வாழ வைக்க அவரால் முடியும். அவர் நமக்காய் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்மை ஒருபோதும் மறவாத தேவன். அவரை இன்று காலையிலே நாம் ஆராதிப்போம். நீ செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். நீ செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீர்,
சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சர்வ ஞானியே உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீர் கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே இந்த நாங்கள் வாழுகின்றதான இந்த பூமியிலே வாழுகின்றதான இந்த வாழ்க்கையிலே கர்த்தாவே, எங்களுக்கு வந்ததான பிரச்சனைகளின் மத்தியிலே, எங்களுக்கு வந்ததான வியாதிகளின் மத்தியிலே அப்பா நீர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறீர் தகப்பனே. அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. மிகப்பெரிய விடுதலையை நீர் எங்களுக்கு பெற்று தந்திருக்கிறீர் அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே, இந்த ஆராதனை வேளையிலே நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடினபடியாலுமே நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணினபடியாலுமே நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக அப்பா. இந்த இடத்திலே தேவரீர் உம்முடைய பிரசன்னம் நிழலாடி கொண்டிருக்கிறபடியால் நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். வர தடைப்பட்ட மக்களை தடைகளை நீக்கி கொண்டு வந்து சேர்க்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. வார்த்தையின் வேளையிலே வார்த்தையை பேசுகிற தாசனை மறைத்து ஆவியானவர் வெளிப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் வல்லமையுள்ள வார்த்தைகளாய் இருக்கட்டும், வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அது உபயோகமாய் இருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. திருவிருந்து ஆராதனை நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். மீதியான வேலையை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். துதிகான மகிமை மேன்மை ஆவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது காணிக்கையும் தசம பாகத்தையும் தேவனுடைய ராஜ்யத்தில் விதைக்கும்படி வந்திருக்கிறோம். விதைக்கிறதுக்கு முன்பாக நாம் ஏன் விதைக்க வேண்டும், எதற்காக நாம் விதைக்க வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையோடு நாம் விதைக்க வேண்டும் என்று வேதம் என்ன சொல்வது, இந்த விதைப்பு பற்றி கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் அறிந்து கொண்டு நாம் செயல்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஏனென்றால் வேதம் சொல்வது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த விதைப்பு அறுப்பென்கிற சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டு கொடுப்போம் என்றால் நிச்சயமாக நாம் மனதில் ஒரு பெரிய ஒரு விடுதலையோடு, வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு விடுதலையோடு நாம் பெற முடியும். ஆகவே ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், பூமியுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். பிரியமானவர்கள், நாம் இங்கே பார்க்குறோம், பூமி உள்ள நாளளவும் நாம் எதன் அடிப்படையில் நாம் விதைக்கிறோம் என்றால், இந்த விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணத்தின் மூலியமாக நாம் காணிக்கையும் தசம பாகத்தையும் தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் விதைக்கிறோம். இந்த விதைப்பு அறுப்பு எப்படின்னா, பூமி இருக்கிற வரைக்கும் இந்த விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணம் செயல்படும் என்று தேவன் சொல்லுகிறார். என்றால் இது ஒரு ஆவிக்குரிய ஒரு பிரமாணம். நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம்,
நமக்கு பணம் தேவைப்படுகிறது. அது தேவன் நன்றாய் அறிவார் பாருங்க. அதனால தான் இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய ஒரு பிரமாணத்தை அவர் வச்சிருக்கிறாரு. நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம். தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார், நம்மை மீட்டெடுத்திருக்கிறார், ரத்தத்தை சிந்தியிருக்கிறார், நம்மை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையை குறித்து அவருக்கு ஒரு நல்ல ஒரு கரிசனை, நம்முடைய வாழ்க்கையை குறித்து ஒரு நல்ல ஒரு நோக்கம், திட்டம் இருக்கிறதுனால தான் இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய ஒரு பிரமாணத்தை அவர் திருச்சபையில் வைத்திருக்கிறார். ஆகவே இது பாருங்க, எல்லா மனுஷருக்கும் இது வேலை செய்யாது, எல்லா மனுஷருக்கும் இது கிடையாது. இது யாருக்கு அப்படின்னா, ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நமக்கு இதை தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்னா திருச்சபையில் வைத்திருக்கிறார். ஆவிக்குரிய ஒரு பிரமாணத்தை நாம் கேள்விப்பட வேண்டும், ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், விசுவாசிக்கணும், நாலாவது செயல்படுத்தணும். இது தொடர்ச்சியாய் நாம் இதை செய்வோமானால் நம்முடைய வாழ்க்கையில் குறைவு இருக்காது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையை அவர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார் என்பதனால தான் நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த பூமியில் வாழ்கிறோம். இந்த பூமியில் பாருங்க, ஒருத்தன் இருக்கான், அவன் பேர் பிசாசு. அவன் என்ன பண்ணுறான்னா திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறான். அவன் வேற எதுக்கும் வரல பாருங்க. தேவனுக்கும் தெரியும், பிசாசுக்கும் தெரியும் பாருங்க. என்னன்னா, பண விஷயத்தில் மனுஷனை காலி பண்ணா எல்லா விதத்திலையும் அவனை காலி பண்ண முடியும்ட்டு பிசாசுக்கு நல்லா தெரியும் பாருங்க. ஏனென்றால் இந்த பணம் இல்லை என்றால் ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை கெட்டு போகும், உறவு கெட்டு போகும், வாழ்க்கையே சீரழிந்து கடைசி எங்கே போகும்னா மரணத்துக்கு நேரம் தான் போகும். பிசாசு இது விரும்புகிறான். ஆனால் தேவன் என்ன பண்ணுறாருன்னா, அவன் திருட வரான், கொல்ல வரான், அழிக்க வரான். ஆனால் தேவன் அவைகளுக்கும் நான் ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஆகவே நம்ம வாழ்க்கையில் பணத்தை குறித்து ஒரு ஜீவன், ஒரு பரிபூர்ணம் உண்டாக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதனால தான் பாருங்க, இந்த ஆவிக்குரிய ஒரு பிரமாணத்தை உங்களுடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். நாம் எப்படி விதைக்கணும், எப்படி அறுக்க வேண்டும் என்று நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம். பேங்க் இருக்கு, சில சலுகையெல்லாம் கொடுக்குறாங்க. என்னென்னா லோன் போடுங்க, சில இதெல்லாம் பண்ணுறோம். ஏன்னா இந்த பேங்க்கே இந்த உலகத்தை சார்ந்து செயல்படுகிறது. எப்போ வேணால் வீழ்ச்சிக்கு நேராக கொண்டு செல்லலாம். அதனால் பாருங்கள், நிறைய பேர் ஏமாற்றம் அடைவார்கள், சிக்குண்டு சிதறுண்டு போவார்கள், என்ன பண்ணுறதுனே தெரியாமல் போவார்கள் வாழ்க்கையில். ஆனால் இந்த விதைப்பருப்பு இந்த உலகத்தை சார்ந்தது இல்லை, இயற்கைக்கு அப்பாற்பட்டது, தேவனை சார்ந்தது. இந்த பிரமாணம் அவர் கொடுத்தது பாருங்க. பஞ்ச நேரத்திலும் இந்த விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணம் வேலை செய்யும். ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் நாம் அதை பார்க்க முடியும். அங்கே தேவன் சொல்லுகிறார், பஞ்ச காலம், பஞ்ச தேசம், எல்லா மக்களும் பிழைக்கும்படி வேற தேசத்துக்கு போகிறாங்க. ஆனால் தேவன் சொல்கிறாரு, நீ இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, இங்கே விதை, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அதுதான் கர்த்தருடைய பிரமாணம். இதுதான் விதைப்பருப்பு என்கிற பிரமாணம். இந்த உலகத்தை நாம் சார்ந்து வாழ்ந்தால் ஏமாற்றம், மரணம், பயம் ஆண்டு கொள்ளும். அதனால தான் தேவன் பண விஷயத்தில் ஜீவன் உண்டாயிருக்கும். அந்த ஜீவன் பரிபூரணப்பட தேவன் என்ன பண்ணுகிறார்னா இந்த ஆவிக்குரிய ஒரு பிரமாணத்தை வச்சிருக்கிறார். ஆகவே இந்த பவுல் இந்த விதைப்பருப்பு என்கிற பிரமாணத்தை குறித்து 2 கொரிந்தியர் எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரத்தில் நாம் இதை பார்க்க முடியும். போன வாரம் நம்ம பார்த்தோம். இதையே நம்ம பார்த்து இதை அறிந்து கொண்டு நாம் விதைக்கும்படி நான் விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 7ஆம் வசனம், 8ஆம் வசனம். அவர் சொல்லுகிறார் பாருங்க, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். பாருங்க, இந்த விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணத்தை தான் நாம் இப்போது இந்த காணிக்கும் தசமபாகத்தும் அதன் அடிப்படையில் நாம் கொடுக்குறோம். பவுல் சொல்லுகிறார், நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் என்று பவுல் இங்கே சொல்கிறார். பாருங்க, தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆகவே தான் இப்படிப்பட்ட ஒரு பிரமாணத்தை நம்முடைய வாழ்க்கையில் புகுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். வேதத்தில் நம்ம பார்க்க முடியும், எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, தாவீது, சாலமோன், இப்படிப்பட்ட ஒரு அதிபயங்கரமான ஆசீர்வாதத்தில் வாழ்ந்தவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, கர்த்தருக்கு கொடுக்கிறார்கள்.
கொடுக்கறதன் மூலியமாக அவருக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நாம் அவருடைய சாயலின்படி அவருடைய ரூபத்தின்படி நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அவர் கொடுக்கிறவரா இருக்கிறார். அவர் சிறந்த விதத்தில் கொடுக்கிறவரா இருக்கிறார். ஆகவே இந்த இந்த சிருஷ்டிப்புக்கும் இந்த கொடுக்கிறதுக்கும் பெரிய ஒரு தொடர்பு இருக்கு. நாம் அவராகவே நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய ரூபத்தின்படி சாயலின்படி உண்டாக்கப்பட்டபடியினாலே நாம் கொடுக்க வேண்டும். ஏன்னா தேவன் கொடுக்கிறவர், நாமும் கொடுக்க வேண்டும். இந்த பூமியில் நாம் வாழுகிறோம். எல்லாம் வேலைக்கு போகிறீங்க, சம்பாதிக்கிறீங்க, சம்பளம் வாங்குறீங்க. சில பேருக்கு பாருங்கள், அந்த சம்பளம் பத்தவே மாட்டேங்குது. ஒரே நாளில் காலி பண்ண முடியும், 2 நாளில் காலி பண்ண முடியும், 10 நாளில் கூட காலி பண்ணிட்டு கடைசி 20 நாள் 10 நாள் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கடன் வாங்குகிறார்கள். இந்த கடன் வாங்குறது தான் பெரிய பிரச்சனை. கர்த்தர் சொல்லுகிறார், கடன் வாங்கக்கூடாது, நீ கடன் கொடுக்கணும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே தான் பாருங்க, நம்முடைய பலத்தினால பண்ண முடியல. ஆனால் என்ன பண்றாருன்னா, தேவன் இந்த விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணத்தின் மூலியமாக அவருடைய ராஜ்யத்தில் விதைக்கும் பொழுது அதை அவர் ஆசீர்வதித்து மறுபடியும் நம்ம கிட்ட கொடுக்குறார். 30 நாள் நம்ம சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதம் எடுத்து மற்றவர்களுக்கு நம்ம கடன் கொடுக்க முடியும். இதை தான் தேவன் கற்றுக் கொடுக்கிறார். மனுஷனுடைய சக்திக்கும் தேவனுடைய சக்திக்கும் பெரிய ஒரு தொடர்பு இருக்கு. இது ரெண்டும் இணைக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்முடைய ஒத்துழைப்பு வேண்டும், அவருடைய ஒத்துழைப்பும் வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே 7ஆம் வசனம், அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலேயும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாகவும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாக இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். 10ஆம் வசனம், விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி. பாருங்க, நம்ம ரெடியாக இருக்கணும். பாருங்க, நிறைய பேர் கிறிஸ்தவத்தில் கொடுக்கவே மனம் வராது. சபைக்கு வருவாங்க, ஏதோ காணிக்க நேரத்தில் கையை விட்டு பாக்கெட்டில் என்ன இருக்கோ அதை கொடுத்துட்டு போயிடுவாங்க. பாருங்க, ஆனால் தேவன் அதை சொல்லலை. 7ஆம் வசனத்தை சொல்கிறார், தன் மனதில் நியமித்தபடி. என்ன நியமிக்கணும்னா, நான் எந்த விதத்தில் விதைக்க போகிறனோ அந்த விதத்தில் நான் அறுப்பேன் என்று அவன் நிர்ணயிக்க வேண்டும். ஏன்னா தானோன்னு கொடுத்துட்டு அப்படியே போயிடக்கூடாது. அதனால தான் நிறைய கிறிஸ்தவர்கள், நிறைய போதகர்கள் இந்த பண விஷயத்தில் பெருக முடியல, மீதம் எடுக்க முடியல, கஷ்டப்படுகிறார்கள். ஏனென்றால் இது விதைப்பு அறுப்புங்கிற பிரமாணத்தின் மூலியமாக செயல்படுகிற ஒரு உலகம். எதை நம்ம விதைக்கிறோமோ அதையே நம்ம அறுப்போம். நிச்சயமாக கலாத்தியரில் பவுல் சொல்லுகிறார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அப்போ இந்த ஆவிக்குரிய ஒரு பிரமாணத்தின் மூலியமாக நாம் பணத்தை விதைப்போம் போனால் நிச்சயமாக அதையே நாம் அறுப்போம். அந்த 6ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து நம்ம வாசிப்போமானால் அவர் சொல்லுகிறார், ஆவிக்கென்று நாம் சில காரியத்தை செய்யும் போனால் அது அழிவே அழியாது, நித்திய ஜீவனுக்கென்று நாம் அறுப்போம் என்று சொல்லப்படுகிறது. நாம் எதன் அடிப்படையில் நாம் விதைக்கிறோம், எதன் அடிப்படையில் நாம் அறுக்கிறோம் என்பதை நாம் சற்று மனதில் ஒரு தெளிவோடு இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். பாருங்க, வேதத்தில் 2 மடங்கு 5 மடங்கு 100 மடங்கு 1000 மடங்கு ஆசீர்வாதம் இருக்கிறது. அது தேவன் விரும்புகிறார். ஆபிரகாமுடைய மகனுக்கு அவர் பெண் கொள்ளும்படி தன்னுடைய ஊழியக்காரருக்கு சில பொருட்களெல்லாம் அனுப்பி ஒரு தேசத்துக்கு அனுப்புகிறாரு. அப்போ அனுப்பும் பொழுது ஈசாக்குனுடைய மனைவி ரெபேக்கால் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா ஈசாக்கு நியமிப்பாங்க. அப்போ அந்த பெண் வீட்டில் பேசி அவர் அந்த ஊழியக்காரர் ஈசாக்கு இடத்துல கூட்டு வருகிறதுக்கு அவர் ரெடி ஆகும் பொழுது அவர் சொல்லுகிறார், அவனுடைய சகோதரன் சொல்லுவாங்க பாருங்க, அந்த ரெபேக்காலை பார்த்து அவளை என்ன சொல்லுவோம்னா, கோடாய் கோடியாய் நீ பெருகுவாயாக. அந்த மாதிரியான ஒரு வாழ்த்துதல், அந்த மாதிரி ஒரு பெருக்கம், அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். 1000 இல்லை, 5 மடங்கு இல்லை, 2 மடங்கு இல்லை, கோடாய் கோடியாய் அவர் கொடுக்க ரெடியாக இருக்கிறாரு. நாமும் கொடுக்க வேண்டும். அவர் இயேசுவே இந்த பூமியில் வாழ்ந்தப்போ சுவிசேஷத்தில் சொல்லுகிறார், கொடுங்கள் அப்படின்றார். நீங்கள் கொடுக்குற பிரகாரமா இல்லை, நீங்கள் சின்னதாக கொடுத்தா கூட நான் கொடுக்கறது எப்படி இருக்கும் என்றால், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அம்மிக்கி குலுக்கி சரிந்து நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடப்படுவார்கள். இந்த வார்த்தையில் எப்படி இருக்கு பாருங்க, அம்மிக்கி குலுக்கி சரிந்து
நன்றாய் அளந்து நம்ம கொடுக்குற மாதிரி இதை தான் என்ன பண்றேன்னா பவுல் மனதில் நிறுத்த வேண்டும். நீங்கள் எந்த விதத்தில் கொடுக்கிறீர்களோ அந்த விதத்தில் நீங்கள் அறுப்பீர்கள் என்று பவுல் இங்கே இந்த விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணத்தை கொரிந்து சபைக்கு கற்றுக் கொடுக்கிறார். இதை நாம் செயல்படுத்த வேண்டும். பாருங்க, அந்த பெருக்கத்தில் பணப்பெருக்கத்தில் முட்டி போட்டு ஜெபம் பண்ண வேண்டும், உபவாசிக்க வேண்டும், தொடர்ந்து ஆல் நைட் ப்ரேயர் போகணும் கர்த்தரும் சொல்லவில்லை, வேதமும் அதை பற்றி போதிக்கவில்லை. பவுல் அழகா சொல்றாரு, பணப்பெருக்கம் எப்படி உண்டாக வேண்டும் என்றால் தேவன் ஒரு பிரமாணத்தை வச்சிருக்கிறார். அதுதான் விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணம். இந்த பிரமாணத்தை நாம் செயல்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாமும் விரும்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நிறைய பேர் கொடுப்பாங்க, விசுவாசிக்க மாட்டாங்க. அது குறித்து ஒரு பெரிய ஒரு கரிசனை இருக்காது, ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்காது. அப்படியே போட்டு அப்படியே போயிடுவாங்க. அப்படி இல்லை, அது குறித்து ஒரு பெரிய ஒரு கரிசனை, ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். காணிக்கை கொடுத்துட்டு போயிட்டு அதற்கு விரோதமாய் நம்ம பேசக்கூடாது. காசே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அந்த மாதிரி பேசக்கூடாது. நாம் அவருடைய ராஜ்யத்தில் விதைத்திருக்கிறோம். அவர் சொல்லியிருக்கிறார், கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி உலுக்கி சரிந்து நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடப்படுவார்கள். நிச்சயமா நமக்காக ஆஸ்திகள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமி அவருடையது, வெள்ளி அவருடையது, பொண்ணு அவருடையது. நாம் அவருடைய ராஜ்யத்தில் விதைக்கிறதுனால எல்லாம் நம்முடையதாக மாறுகிறது. அதை நாம் விதைக்கிறதுனால ஒரு குறைவும் இருக்காது. சிங்கக்குட்டி கூட ஒரு குறைவு வந்துடும். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு மனப்பான்மையோடு நாம் கொடுக்க ஆயத்தமாகவும் உற்சாகமே நாம் காணிக்கும் தசமம் எடுத்துக்கொள்வோம். நாம் அறிக்கேட்டு கொடுப்போம். எந்த விதத்தில் நாம் கொடுக்குறோமோ அந்த விதத்தில் நாம் நிச்சயமாக அறுப்போம். ஆகவே ஒரு சந்தோஷத்தோடு நாம் கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே சந்தோஷமாக ஒரு ராஜ்யத்தில் நாம் விதைப்போம், அறிக்கைட்டு கொடுப்போம். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இடத்துல வருகிறேன். என்னிடத்தில் உள்ளதெல்லாம் நீர் கொடுத்தது. என்னுடைய வாழ்க்கைக்கு ஆதாரம் நீர். ஆகவே உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய ராஜ்யத்தில் விதைக்கிறேன். உம்முடைய ராஜ்யத்தில் விதைப்பதால் என்னுடைய வாழ்க்கையில் பணப்பற்றாக்குறை என்பதே இருக்காது, குறைவு என்பதே இருக்காது. நம்முடைய ராஜ்யத்தில் விதைப்பதால் என்னுடைய வாழ்க்கை பரிபூரணத்தினாலும் சம்பூரணத்தினாலும் நிறையும் என்று விசுவாசிக்கிறேன். நீர் சொல்லியிருக்கிற பிரகாரம் நான் கொடுக்கிறேன். அமுக்கி குலுக்கி சரிந்து நன்றாய் அளந்து எங்களுடைய மடியில் போடுவார்கள் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று சங்கீதம் மாறி மாறி வாசிப்போம். வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 103. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போல் ஆகிறது. அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது.
தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரிகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளை அவரை ஸ்தோத்திரியுங்கள். நாம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. வாசிக்க கொடுக்கப்பட்ட வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். சபையின் அறிவிப்புகள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை ஆராதனை இந்த இடத்திலே நடைபெறும். காலை 8 மணி முதல் 10:30 மணி வரை ஆராதனை நேரங்கள். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமைகளிலே மாலையில் 7 மணி முதல் 8 மணி வரை பரிந்து பேசும் ஜெபம் இந்த இடத்திலே நடைபெறுகிறது. நீங்கள் அனைவரும் வந்து இதிலே கலந்து கொள்ளும்படி மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி காலை 5:30 முதல் 6:30 மணி வரை வாக்குத்தத்த ஆராதனை நம்முடைய ஆலயத்திலே நடைபெறுகிறது. ஒவ்வொரு 2ஆம் சனிக்கிழமையும் சுவிசேஷ கூட்டம் நடைபெறுகிறது. நேரம் காலை 10 மணி முதல் 1:30 மணி வரை. 3ஆம் சனிக்கிழமைகளில் மகளிர் கூட்டம் நடைபெறுகின்றது. நேரம் காலை 10 மணி முதல் 1:30 மணி வரை. 4ஆம் சனிக்கிழமைகளில் துதி ஆராதனை நடைபெறுகிறது. மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை.